எட்வர்டு வந்தான். இந்தச் சொற்றொடரில் பெயர்ச்சொல் எட்வர்டு என்பதாகும். இந்தச் சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர்ச்சொல்லை எழுவாய் என்கிறோம். கனகாம்பரம் பூத்தது. இந்தச் சொற்றொடரில் வினைச்சொல் பூத்தது. இந்த வினைச்சொல்லே பயனிலை ஆகும். ஒரு தொடரில் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை பயனிலை என்கிறோம். மீனா கனகாம்பரத்தை சூடினாள். இத்தொடரில் சொற்றொடர் எழுவதற்கு காரணமாக அமைந்த மீனா என்னும் பெயர்ச்சொல் எழுவாய் ஆகும். அவ்வெழுவாயின் பயனிலை சூடினாள் என்பதாகும். எனில் மற்றொரு பெயர்ச்சொல்லான கனகாம்பரம் என்பது யாது? அது செய்யப்படு பொருள் என்று அழைக்கப்படுகிறது. கனகாம்பரத்தை சூடினாள். எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே செய்யப்படு பொருள் ஆகும். ஒரு தொடரில் எழுவாயும் செய்யப்படு பொருளும் பெயர் சொல்லாகவும் பயனிலை வினைமுற்றாகவும் இருக்கும். பயனிலை அந்த தொடரின் பயன் நிலைத்து இருக்கும் இடமாகும். ஒரு தொடரில் செய்யப்படு பொருள் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. செய்யப்படு பொருள் தோன்றும் தொடர் விளக்கமாக இருக்கும். படித்தாய். இத்தொடரில் படித்தாய் என்பது பயனிலை. நீ என்னும் எழுவாய் வெளிப்படையாக தெரியவில்லை. இதை தோன்றா எழுவாய் என்கின்றோம் என்று கூறுகிறோம். நான் வந்தேன். இத்தொடரில் வினைமுற்று பயனிலையாக வந்தது. இது வினை பயனிலை எனப்படும். சொன்னவள் கலா. இங்கு கலா என்னும் பெயர்ச்சொல் பயனிலையாக வந்துள்ளது. இது பெயர் பயனிலை எனப்படும். விளையாடுபவன் யார். இங்கு யார் என்னும் வினைச்சொல் பயனிலையாக வந்துள்ளது. இது வினா பயனிலை எனப்படும். சில இடங்கள் தவிர ஒரு சொற்றொடரில் எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள் மூன்றும் இந்த வரிசையில்தான் வர வேண்டும் என்று எந்த கட்டுப்பாடும் இல்லை. தமிழின் தொடர் அமைப்பின் சிறப்புகள் இதுவும் ஒன்று. சிறப்புகளுள் எடுத்துக்காட்டு: நான் பாடத்தை படித்தேன். எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை. பாடத்தை நான் படித்தேன். செய்யப்படு பொருள் எழுவாய் பயனிலை. படித்தேன். படித்தேன் நான் பாடத்தை. பயனிலை படித்தேன். எழுவாய் நான். செய்யப்படு பொருள் பாடத்தை. நான் படித்தேன் பாடத்தை. எழுவாய் நான். எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள். பாடத்தை படித்தேன் நான். செய்யப்படு பொருள் பயனிலை எழுவாய். நல்ல நூல் ஒன்று படித்தேன். இத்தொடரில் நல்ல என்னும் சொல் எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வருகிறது. இவ்வாறு அமைவதை பெயரடை என்கிறோம். மகிழ்நன் மெல்ல வந்தான். இத்தொடரில் மெல்ல என்னும் சொல் வந்தான் என்னும் வினை பயனிலைக்கு அடையாக வருகிறது. இதை வினையடை என்கிறோம். மாணவர்கள் கால்பந்து விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கும் விளையாட்டு மகிழ்ச்சியின் ஆரவாரம். கண்ணன் முகமதை நோக்கி பந்தை என்னிடம் உருட்டு என்று கத்தினான். முகமது பந்தை கண்ணனிடம் உருட்டினான். பந்து உருண்டது. கண்ணன் முகமது மூலம் பந்தை உருட்ட வைத்தான். மேற்கண்ட சூழலில் பந்து உருண்டது என்பது தன்வினை, உருட்ட வைத்தான் என்பது பிறவினை. எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும். செய்ய வைத்தால் அது பிறவினை எனப்படும். பிறவினைகள் வி போன்ற விகுதிகளை கொண்டு செய், வை, பண்ணு என்று துணை வினைகளை இணைத்தும் உருவாக்கப்படுகின்றன. தன்வினை அவன் திருந்தினான். அவர்கள் நன்றாக படித்தனர். பிறவினை அவனை திருந்தச் செய்தான். தன் மகனை நன்றாக படிக்க வைத்தார். பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார். அப்பா சொன்னார், குமுதா, இலையில் உள்ள இட்லியை விரைந்து சாப்பிடு. அடுத்து தோசை வரப்போகிறது. அவள் சாப்பிட்டு முடித்துவதற்குள் தோசை வைக்கப்பட்டது. அப்பா சொன்னார், செய்வினை தொடர். தோசை வைக்கப்பட்டது செயற்பாட்டு வினைத்தொடர்.
இது போலவே பாட்டு பாடுகிறாள் செய்வினை தொடர், பாட்டு அவளால் பாடப்பட்டது செயப்பாட்டு வினைத்தொடர். செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை. செயப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயப்பாடு வினை என்பதை நினைவில் கொள்க. படு என்னும் துணை வினைச்சொல் செயப்பாட்டு வினைத்தொடரில் சேர்ந்து விடுகிறது. படு என்பதைப் போல உன், பெரு முதலான துணை வினைகள் செயப்பாட்டு வினைகளாக அமைகின்றன. அவற்றைப் போலவே எச்சங்களுடன் சேர்ந்து ஆயிற்று, போயிற்று, போனது முதலான துணை வினைகள் செயப்பாட்டு வினைகளை உருவாக்குகின்றன. கோவலன் கொலை உண்டான். ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. வீடு கட்டியாயிற்று. சட்டி உடைந்து போயிற்று. பணம் காணாமல் போனது. செயப்பாட்டு வினைத்தொடர்கள். அப்துல் நேற்று வந்தான் தன்வினைத்தொடர். அப்துல் நேற்று வருவித்தான் பிறவினைத்தொடர். கவிதா உரை படித்தால் செய்வினைத்தொடர். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செயப்பாட்டு வினை தொடர். குமரன் மழையில் நனைந்தான் உடன்பாட்டு வினைத்தொடர். குமரன் மழையில் நனையவில்லை எதிர்மறை வினைத்தொடர். என் அண்ணன் நாளை வருவான் செய்தி தொடர். எவ்வளவு உயரமான மரம் உணர்ச்சி தொடர். உள்ளே பேசிக் கொண்டிருப்பவர் யார் வினாத்தொடர். பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர். இது நாற்காலி அவன் மன்னன். இது பெயர் பயனிலை தொடர். பெயர் பயனிலை தொடர். பதம் சொல் இருவகைப்படும். அவை பகுப்பதம் பகாப்பதம். பிரியக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதுமான சொல் பகுப்பதம் எனப்படும். இது பெயர் பகுப்பதம் வினை பகுப்பதம் என 2 வகைப்படும். பகுப்பதம் உறுப்புகள் 6 வகைப்படும். பகுதி முதல்நிலை சொல்லின் முதல் நிற்கும் பகாப்பதமாக அமையும் வினை சொல்லில் ஏவலாகவும் பெயர் சொல்லில் அறுவகை பெயராகவும் அமையும். விகுதி இறுதிநிலை சொல்லின் இறுதியில் நின்று திணை பால் எண் இடம் காட்டுவதாகவும் அமையும். இடைநிலை பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டும். சந்தி பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும். பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். சாரியை பகுதி விகுதி இடைநிலைகளை சார்ந்து வரும். பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். விகாரம் தனி உறுப்பு அன்று. மேற்கண்ட பகுப்பத உறுப்புகளில் ஏற்படும் மாற்றம். ஊரன் ஊர், நடிகன் நடி, பார்த்தான் பார், வரைந்தான் வரை, மடித்தார் மடி, மகிழ்ந்தாள் மகிழ் பகுதி மகிழ். படித்தான் ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி அன் ஆண். பாடுகிறாள் ஆள் பெண்பால் வினைமுற்று விகுதி. பெற்றார் ஆர் பரல்பால் வினைமுற்று விகுதி. நீந்தியது ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. ஓடின பலவின் பால் வினைமுற்று விகுதி. சிரிக்கிறேன் தன்மை ஒருமை பனைமுற்று வினைமுற்று விகுதி. உண்டோம் தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. செய்தாய் உன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. பாரீர் ஈர் முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. அழகிய பேசும் பெயரச்ச விகுதிகள். வந்து தேடி வினையச்ச விகுதிகள். வளர்க வியங்கோல் வினைமுற்று விகுதி. முளைத்தல் தொழிற்பெயர் விகுதி. வென்றார் இறந்த கால இடைநிலை. உயர்கிறான் நிகழ்கால இடைநிலை. புகுவான் செய்கேன் இக்கு எதிர்கால இடைநிலைகள். பறிக்காதீர் எதிர்மறை இடைநிலை. மகிழ்ச்சி அறிஞன் இச்சு பெயர் இடைநிலைகள். சந்தி உறுத்தும் இத்து சந்தி இத்து இக்கு சந்தி. பொருந்திய உடம்பெடும் மெய் சந்தி இவ்வு. நடந்தனன் அன் சாரியை அன் ஆண் இன் அல் அற்று இற்று அத்து அம் தம் நம் நும் ஏ அ உ ஐ கு இன். நடந்தனன் அன் சாரியை.
எழுத்துப்பேறு பகுப்பது உறுப்புகள் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்துப்பேறு ஆகும். பெரும்பாலும் இத்து மட்டுமே வரும். சாரிய இடத்தில் இத்து வந்தால் அது எழுத்துப்பேறு. வந்தனன் வா பகுதி இத்து இந்தானது விகாரம். இத்து இறந்தகால இடைநிலை. அன் சாரியை ஆண்பால் வினைமுற்று விகுதி. செய்யாதே செய் பகுதி இ சந்தி ஆ எதிர்கால இடைநிலை. இத்து எழுத்துப்பேறு. ஏ முன்னிலை ஒருமை ஏவல் வினைமுற்று விகுதி.